இது வந்து ஸ்லோவேனியாவில் ஹைவேல நான் போயிட்டுருக்கும்போது ஏதோ இன்சிடெண்ட் ஆகிருக்கு இங்கே. 2 லைன் உள்ள இடம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நடு சென்டரில் வந்து போலீஸ் போகிறதுக்கு, தீயணைப்பு வண்டி போகிறதுக்கு, ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு நடு சென்டரில் வந்து வழி விட்டுட்டு 2 பக்கமும் வந்து ஓரங்கட்டி வண்டிங்க நின்று போயிட்டு, இப்போது ஒரு SOS வண்டி, அதாவது எமர்ஜென்சி வண்டி போயிருக்கு, ஒரு போலீஸ் வண்டி போயிருக்கு, ஒரு ஆம்புலன்ஸ் போயிருக்கு இப்போது இந்த நடு சென்டரில். இதே விஷயம் நம்ம ஊரில் ஏதாச்சும் ஒரு விபத்து நடந்திருந்தால் ரோடு மொத்தத்தையுமே வந்து நம்ம பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஏறி முட்டி நின்று ஃபுல்லாக வந்து வண்டி எந்த ஒரு வண்டியும் போகாத அளவுக்கு, எமர்ஜென்சி வண்டிகள் போய் பாதுகாக்காத அளவுக்கு நம்ம போய் முட்டியிருப்போம். என்னென்னா இது யூரோப்பியன்ஸ் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க. இந்த ரோடு சேஃப்டியில் மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதிரி அவங்களே இதில் வந்து ஒரு போலீஸ் வந்து தற்காத்து நின்று பண்ண வேண்டிய வேலை இல்லை. அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கார் ஒரு சைட்லையும் இந்த பெரிய வண்டி ஒரு சைட்லேயும் நின்றுட்டாங்க. ரெண்டு லைன் போகிற இந்த ரோட்டில் ஓரங்கட்டி நின்றுட்டு நடு சென்டரில் வழி விட்டுட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாக்கும் ஒரு வழிமுறை. இதெல்லாம் நம்ம ஊரில் பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். மக்கள் இதெல்லாம் வந்து விழிப்புணர்வு அடையணும். இது வந்து கவர்மெண்ட்டும் சொல்லிக் கொடுக்கணும். RTO ஆஃபீஸில் காசு வாங்கிட்டு லைசன்ஸ் போடும்போது எதையுமே சொல்லிக் கொடுக்காம பாஸ் பண்ணி விட்றாங்க. அந்த மாதிரி நிலைமைகள்லாம் வந்து மாறணும். இந்த மாதிரி விழிப்புணர்வுலாம் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும்.